அனைவருக்கும் வணக்கம். வசந்த நவராத்திரி, சைத்திர நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த நவராத்திரி அப்படிங்கிறது மார்ச் 19 வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பித்து மார்ச் 27 வரைக்கும் நடைபெறும். அதாவது 9 நாட்கள் இந்த வசந்த நவராத்திரி மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு வழிபாட்டு முறைங்க. இந்த காலத்தோட தொடக்கத்தில் வரும் இந்த நவராத்திரியானது மன அமைதிக்காகவும் நல்ல ஒரு வளமையான வாழ்க்கைக்காகவும் தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பை நமக்கு ஏற்படுத்துறதுக்காகவும் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிறதுக்காகவும் இந்த வழிபாடு கொண்டாடப்படுகிறது, செய்யப்படுது. அதே போல் துர்க்கை அம்மன், லலிதாம்பாள் போன்ற அம்பாள்களை வழிபடும் மிகச்சிறந்த காலம் இந்த வசந்த நவராத்திரி காலம். இந்த நவராத்திரியின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வசந்த காலத்தில் வருவதால் லலிதா நவராத்திரி அப்படின்னு இது அழைக்கப்படுதுங்க. அன்னை பராசக்தியை 9 வெவ்வேறு வடிவங்களில் வழிபட்டு நம்ம வரும்பொழுது மனக்கவலைகள் எல்லாம் போகும். இந்த மார்ச் 19 முதல் மார்ச் 27 வரை 9 நாட்களும் நம்ம அம்மனை மனதார நினைத்து வழிபடும் போது நம்ம நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக பலிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த வசந்த நவராத்திரியோட 9வது நாள் தான் ஸ்ரீராம நவமி. அன்னைக்கு தான் நவமி வருது. அதை தான் நம்ம ஸ்ரீராம நவமியாக கொண்டாடப்படுறோம். அதாவது ராமர் அவதரித்த நாள் தான் அந்த சிறப்பான நாள். இதுக்கு சிறப்பான வழிபாட்டு முறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தினசரி பூஜை செய்கிறது விசேஷம். அதே மாதிரி விரதம் இருக்குது. நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இந்த 9 நாட்களும் விரதம் இருக்கிறது மிக மிக சிறப்பு. நல்ல ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும். அன்றைய நாளில் லலிதா சகஸ்கரநாமம் மற்றும் துர்கா சப்தசதி இந்த பாடல்களை நம்ம பாராயணம் செய்வது மிகவும் சிறப்புங்க. நல்ல ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த நவராத்திரியில் வராகி அம்மனை வழிபாடு செய்வது எதிரிகளோட தொல்லை மற்றும் கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு வெற்றியை நமக்கு தரும். முக்கியமாக பெண்களுக்கான வழிபாடாக கருதப்படுது. இந்த நவராத்திரி 9 நாட்களும் 9 கன்னியர்களை சக்தியாக கருதி அவர்களுக்கு தாம்பூலம் மற்றும் மங்கள பொருள்களை கொடுத்து நம்ம வழிபடும் பொழுது குடும்பத்தில் நல்ல ஒரு வளம் கிடைக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். நம்ம இந்த 9 நாட்களில் செய்கிற பூஜை பலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நினைத்த காரியங்கள், நம்ம வேண்டிய காரியங்கள் கூடிய விரைவிலேயே நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் நம்ம விரதம் இருந்து வேண்டிக் கொள்ளும் பொழுது கூடிய விரைவிலேயே நடைபெறும். இந்த 12 மாதங்களுக்குமே நவராத்திரிகள் அப்படின்னு சொல்லிட்டு உண்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் முக்கியமாக ஒரு 4 நவராத்திரி மிக முக்கியமாக கருதப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பங்குனியில் வர்றது வசந்த காலத்தில் கொண்டாடப்படுறதுனால வசந்த நவராத்திரி அப்படின்னு அழைக்கப்படுது. ஆடி மாதத்தில் நம்ம கொண்டாடுறது என்ன நவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி. தை மாதத்தில் கொண்டாடப்படுற நவராத்திரிக்கு பேர் சியாமலா நவராத்திரி. இந்த சாரதா நவராத்திரி அப்படிங்கிறது தான் நம்ம புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரி. ஆலயங்கள்லேயே நம்ம வீடுகளை மிகவும் சிறப்பாக நம்ம கொண்டாடுவோம். அதுக்கு அடுத்தபடியாக பெரிய அளவில் கொண்டாடப்படுறது தான் இந்த வசந்த நவராத்திரி. நல்ல ஒரு வளமான வசந்தமான வாழ்வை தரக்கூடிய இந்த வசந்த நவராத்திரி நாளில் நம்ம அம்பிகையை வழிபடும் பொழுது நம்ம கேட்குற வரம் அத்தனையும் கிடைக்கும். பங்குனி மாதம் அமாவாசை அடுத்து வரும் 9 நாள் இந்த வசந்த நவராத்திரி கொண்டாடப்படுது. இந்த நவராத்திரி அப்படின்னாலே தீயவற்றையெல்லாம் ஒழித்து நல்லதை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த முக்கியமான ஒரு வழிபாடு. இந்த நவராத்திரி மகிஷாசுர வதத்துக்கு பிறகு வரும் நவராத்திரி அப்படின்னும், அசுரனை வதம் செய்த துர்க்கைக்கு நன்றியுடன் நம்ம வழிபாடு செய்து சகல சௌபாக்கியங்களும் நம்ம பெறுவதே இதோட நோக்கங்க. இந்த முக்கியமான 9 நாட்களில் நம்மளால் முடிந்த நெய்வேத்தியங்களை அம்மனுக்கு படைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அம்மன் நமக்கு வேண்டிய வரங்களை உடனே கொடுத்தருள்வாள். இந்த தினத்தில் உங்களோட முக்கியமான கோரிக்கைகள், அதாவது நீண்ட நாட்களாக நிறைவேறாத கோரிக்கைகளை அம்பாள்கிட்ட வைங்க. அதாவது ஒரு நோட் எடுத்து உங்களுக்கு என்ன கோரிக்கையோ, அதாவது ஒரே ஒரு கோரிக்கை, அதை மட்டும் எனக்கு பொன் பொருள் சேர வேண்டும், இல்லை வீடு கட்டணும் அப்படின்னா எனக்கு வீடு கட்ட வேண்டும், இல்லை எனக்கு ஆப்ரேஷனுக்கு எனக்கு செலவுக்கு பணம் தேவைப்படுது, ஒரு
ரூபா 3 லட்சம் ரூபாய் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு ஆப்ரேஷன் செலவுக்கு 3 லட்சம் தேவை அப்படிங்கிற உங்களோட கோரிக்கையை என்னோட குழந்தைக்கு சீக்கிரம் உடல்நிலை சரியாக வேண்டும், எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும், எனக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு உங்களோட கோரிக்கை எதுவோ அதை 9 முறை எழுதுங்க. 9 நாளும் 9 முறை எழுதுங்க. இந்த வழிபாடை நம்ம செய்யறதுனால அம்பாளோட அருளால் கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமையே வீடியோவை பார்க்குறீங்க. ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு முக்கியமான ஆன்மீக தகவல்கள் நிறைய நம்ம வீடியோவில் வரும். பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.